வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் அவதார புருஷர் என்று நம் காஞ்சி மகாபெரிவாளை ராஜாஜி கூறியதை தெரிந்து கொள்ளலாம். காஞ்சி ஸ்ரீ காமகோடி பீடம் ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகளுக்கு சென்னை மக்கள் பிரிவுபச்சாரம் அளித்த அன்றைய மாபெரும் கூட்டத்தில் ராஜாஜி அவர்கள் கூறியதை தெரிந்து கொள்ளலாம். எனக்கு இச்சபையில் பேசுவதற்கு கொஞ்சமும் தகுதியில்லை. எனினும் உங்களைப் போல் நானும் ஒருவன் என்ற முறையில் பேசுகிறேன். உலகம் இன்று சீர்கெட்டுள்ளது. மற்ற நாடுகளை விட நம்மிடையே தர்மம் மிகவும் குன்றிவிட்டது. எவ்வளவோ விதமான பாபங்கள் சென்னை நகரத்தில் குவிந்து கொண்டிருக்கின்றன. இங்கு விஜயம் செய்து மக்களை நல்வழிக்கு திருப்புவதென்றால் அது ஒரு அவதார புருஷன் அல்லது ஞானியால்தான் சாத்தியமாகும். ஆச்சாரிய சுவாமிகள் நம்மிடமிருந்து இன்று பிரிந்து செல்கிறார். எவரையும் நாம் போய்விடுங்கள் என்று கூறுவதில்லை, போய்விட்டு வாருங்கள் என்றுதான் கூறுவோம். சென்னை மக்களைப் போலவே மற்ற ஊர்களில் உள்ளவர்களும் சுவாமிகளை தரிசிக்க வேண்டுமென்று ஆவலுடன் இருப்பார்கள். நாமே அவரை தரிசித்து கொண்டிருந்தால் போதுமா? ஆகவே சுவாமிகள் இங்கிருந்து பிரிந்து செல்கிறாரே என்று நாம் வருந்தக்கூடாது. ஒரு ஞானியின் சக்தி அவர் இருக்கும் இடத்தில்தான் பரிமளிக்கும் என்பதில்லை. உலகம் பூராவிலும் அது சுடர்விட்டு பிரகாசிக்கும். பல புண்ணிய புருஷர்கள் இந்நாட்டில் வாழ்ந்துள்ளனர். துரதிருஷ்டவசமாக நம் நாடு தற்போது சிறுமைப்பட்டுள்ளது. இதற்கு தர்மம் குன்றிவிட்டதுதான் காரணம். நமக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டு வருகின்றன. பக்தியின் மூலமே இவற்றை சமாளிக்க முடியும். இந்த நோய்க்கு பகவான் தான் அருமருந்து. பக்தி இல்லை என்றால் நமக்கு கதி இல்லை. நம் வர்ணாசிரம தர்மங்களை நாம் எல்லோரும் மறந்ததுதான் இக்கஷ்டங்களுக்கு காரணம். வெளியில் உள்ளவர்கள் ஏதாவது சொல்லிக்கொண்டு போகட்டும். நமக்கெல்லாம் பக்தியை அருளும்படி பகவானை பிரார்த்திக்குமாறு சுவாமிகளை கேட்டுக்கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம். இதுபோல் மகாபெரிவா மகிமைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய மகாபெரிவா மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள், ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.